அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை அதிபராக பதவியேற்ற முதல் நாளே ரத்து செய்ய போவதாக அறிவிச்சிருக்காரு. ட்ரம்ப்போட இந்த முடிவு இந்தியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ட்ரம்ப் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய அனைவரையுமே வெளியேற்றுவோன்னு தொடர்ந்து சொல்லி வந்தார். அதாவது சட்டவிரோதமாக குடியேறுவதால் தான் அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைப்பதில்லைன்னு, அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றிட்டா பிரச்சனை தீர்ந்துடும்னு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வர்றாரு. மேலும் முறைகேடாக நாட்டில் இருப்போர் வாக்களிக்க கூட அனுமதிக்க கூடாதுன்னு குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் குடியேறிய வெளிநாட்டினரை தடுக்க தன்னிடம் உள்ள திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் தடாலடியாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அவர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் அதிபர் பதவிக்கு வந்த உடனே பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை நிறுத்தப் போவதாக சொல்லியிருக்காரு. அந்த நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையுமே நாடு கடத்துவதற்கான தனது திட்டத்தை அவர் தெளிவுபடுத்தினார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், இதற்கு விரிவான திட்டம் ஒன்று இருக்குது. முதல்ல குற்றப்பதிவுகள் கொண்டவர்கள் நாடு கடத்தப்படுவாங்க. இது கடினமான பணினாலும் நிச்சயமாக அதை செஞ்சு முடிப்போம்னு சொல்லியிருந்தார். பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை தருவது தொடர்பாகவும் பேசிய ட்ரம்ப், பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை என்பது அபத்தமானது. இதை முடிவுக்கு கொண்டு வர ஒரு நிர்வாக உத்தரவே போதும். நான் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளே இந்த உத்தரவை பிறப்பிக்க போகிறேன். நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலும் பல திருத்தங்கள் தேவைப்படுது. அமெரிக்க பொருளாதாரம் முன்னேறணும், அமெரிக்கர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இதை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து பேச தயாராக இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. கடந்த 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி சுமார் 48 லட்சம் இந்திய அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க. அவங்களில் 34% பேர், அதாவது 16 லட்சம் பேர் அமெரிக்காவில் பிறந்தவங்க. அமெரிக்காவோட தற்போதைய சட்டப்படி பெற்றோர் அமெரிக்க குடியுரிமை பெற்றோராக இல்லைனாலும் அமெரிக்க மண்ணில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். இதே தான் நிர்வாக உத்தரவு மூலம் ரத்து செய்ய போவதாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது அங்கே இருக்கக்கூடிய இந்திய அமெரிக்கர்களை ரொம்பவே பாதிக்கும். அமெரிக்க குடியுரிமை அல்லது கிரீன் கார்டு இல்லாத பெற்றோரை இது கடுமையாக பாதிக்கும். ட்ரம்ப் இந்த சட்டத்தை ரத்து செஞ்சால் அவங்களோட குழந்தை அமெரிக்காவிலேயே பிறந்திருந்தாலும் அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்காது. ஏற்கனவே கிரீன் கார்டு பெற பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் பிறப்புரிமை குடியுரிமையை ட்ரம்ப் நீக்கினா அது நாட்டில் உள்ள பல லட்சம் இந்தியர்களை கடுமையாக பாதிக்கும்னு சொல்லப்படுது.